ஒரே அழுகை என பிள்ளைக்கு பிஸ்கட் கொடுக்கும் குடும்பமா நீங்கள்? முடிந்தது கதை. குழந்தை பிறந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வருவோம். பின்னர் 6 மாதம் கழித்து திரவ உணவுகளை கொடுக்க பழகுவோம். ஒரு சிலர் அந்த குழந்தைக்கு மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் மருந்தகத்தில் விற்கும் செர்லாக், நெஸ்லே போன்ற சத்துமிக்க பவுடரில் பால் கலந்து அதனை உணவாக ஊட்டுவார்கள். ஆனால் ஒரு சிலரோ காலை நேரத்தில் பிஸ்கெட்டுடன் பால் கலந்து அதனை கூழாக்கி ஊட்டுவார்கள். இப்படித்தான் அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். அதுவும் நமக்கு முன்னிருந்த பெரியவர்கள் பருப்பு, நெய் கலந்த சாதம், காய்கறிகள், குழைய வைத்த சாதம் என திரவமாக்கி கொடுத்து வந்தனர். ஆனால் இன்றைய தாய்மார்களோ குழந்தைகள் பிஸ்கட்டை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதால் குழந்தைகளுக்கு பிடித்த பிஸ்கட்டை வாங்கி அதனையே அன்றாடம் தருவார்கள். கேட்டால் பிஸ்கட்டில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கின்றது என தெரிவிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, பிஸ்கட்டில் சுவை கூட்ட ஒரு ரசாயனம், பிஸ்கட் நீண்ட நாள் கெடாமல் இருக்க ஒரு எசன்ஸ், பிஸ்கட் சரியான பதம் வருவதற்கு ஒரு ரசாயனம் என அவற்றை கலந்து அதன் பின்னரே பிஸ்கட் செய்வார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றுதான் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பிஸ்கட்டின் சுவை அதிகமாக இருப்பதன் மூலம் குழந்தைகள் அந்த பிஸ்கட்டிற்கு அடிமையாகின்றனர். இதனால் எந்த நன்மையும் கிடையாது. அவற்றில் ஊட்டச்சத்துக்கள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அளவுக்கு அதிகமான பிஸ்கட்டுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தால் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குழந்தைகளின் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள், சிதைவுகள் குறித்து பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் ஆரோக்கியமற்ற கொழுப்பு, பொட்டாசியம், சோடியம், செயற்கை இனிப்புகள் போன்ற பொருட்கள் அடங்கியுள்ளன. இவை குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு வகைகளில் தீமைகளை அளிக்கிறது. சரி, இந்த பிஸ்கெட்டால் என்ன மாதிரியான ஆபத்துக்கள் வரும் என்றும் இந்த பதிவை பார்த்து பின்னர் பெற்றோர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஏன் இந்த பிஸ்கட்டை தவிர்க்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே பிஸ்கட் தயாரிப்புகளில் சுத்திகரிக்கப்பட்ட மாவு, செயற்கை சுவையூட்டிகள், நிறைவுற்ற கொழுப்புகள், சோடியம் மற்றும் வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு மோசமான செரிமான பிரச்சனை, வயிற்று வலி, வீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் மருத்துவர்கள். பிஸ்கட்டில் கோதுமை மாவு மற்றும் மைதா இவை சேர்க்கப்படுவதால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஏனெனில் கோதுமை மாவு சுத்திகரிக்கப்படுவதால் அதில் இருக்கும் மொத்த ஊட்டச்சத்துக்கள் அழிந்து விடுகிறது. அதுபோல மைதா உடல் நலத்திற்கு மிகவும் கெடுதலான ஒரு பொருள் என்பதால் அதனை இந்த பிஸ்கட்டில் சேர்ப்பதால் நச்சுத்தன்மை கொண்ட பிஸ்கட்டாக மாறுகிறது. இந்த பிஸ்கட்டை சாப்பிடும் போது செரிமான பிரச்சனையை மெதுவாக்கும், உள் உறுப்புகளின் பணியை மெதுவாக்கும். முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும் என்றால், பிஸ்கட்டின் சுவையை பார்த்த குழந்தைகள் தாய்ப்பால் குடிப்பதை கூட நிறுத்திவிடுவார்கள். பிஸ்கட்டுகள் தயாரிக்க தேவையான பொருட்களில் சர்க்கரையும் ஒன்று. அப்படி இந்த பிஸ்கட்டில் சுவை கூட்ட அதிகப்படியான சர்க்கரை சேர்ப்பதால் குழந்தைகளின் உடலில் கலோரிகளை சேர்க்கும். இதனால் குழந்தையின் எடையில் வேகம் இருக்கும். சட்டென எடையில் அதிகரித்துக் கொண்டே போவார்கள். இது மட்டுமின்றி நீரிழிவு நோய் வரவும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் மருத்துவர்கள். குழந்தைகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை கூட அதிகம் வரும் என்கிறார்கள் மருத்துவர்கள். எனவே பல்வேறு உபாதைகள் குழந்தைகளுக்கு ஏற்பட பெற்றோராகிய நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பதால் குழந்தைகளுக்கு பிஸ்கட்டையே உணவாக கொடுக்கும் பழக்கத்தை இனி விட்டுவிடுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.